Hey guys, welcome back. இந்த வருஷம் இன்டெலோட அல்ட்ரா சீரிஸ் லேப்டாப் வந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் குவால்காம் கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்ட்டான எக்ஸிலீட் பேஸ் பண்ண லேப்டாப்மே வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ஃபைனலாக நம்ம கிட்ட வந்து இப்போ AMDனால பவர் பண்ண ASUSோட S16 OLED லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப்பில் Ryzen AI 300 சீரிஸ் பேஸ் பண்ண சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா Ryzen AI 9HX370 பேர் தான் வந்து கொஞ்சம் பெருசாகவும் குழப்பமாக இருக்குது. இந்த லேப்டாப் எப்படி இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் அங்கே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ண தின் அண்ட் லைட் வெயிட்டான லேப்டாப். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன் அண்ட் பில்டர்லேருந்து பார்க்கலாம். இது ஒரு 16 இன்ச் லேப்டாப். திக்னஸ் வந்து 1.1 சென்டிமீட்டரும், வெயிட் வந்து அரௌண்ட் 1.5 kgs இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப ஹெவியாகவும் வந்து ஃபீல் ஆகலை. லேப்டாப் பேக்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸ்பேஸ்மே வந்து பெருசாக வந்து ஆக்குப்பை ஆகலை. பில்டு குவாலிட்டின்னு பார்க்கணும்னா ASUS இந்த இடத்துல வந்து ஒரு சுப்பீரியரான ஜாப் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி செராலுமினியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செராமிக் ப்ளஸ் அலுமினியம் இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு நல்லா சாலிடாக இருக்குது. அண்ட் ஒரு மேட் ஃபினிஷோட வரதுனால நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து பெருசாக அட்ராக்ட் ஆகலை. சிங்கிள் ஃபிங்கரில் வந்து நம்மளால் லேப்டாப் ஓப்பன் பண்ண முடியுது. மிலிட்ரி கிரேட் 8 and 8 சர்டிஃபிகேஷன் இந்த லேப்டாப்புமே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்த ASUSோட லேப்டாப்ஸ்லாமே வந்து 180 டிகிரி வந்து ஓப்பன் ஆகும். பட் இந்த லேப்டாப் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 130 டிகிரிஸ் வரைக்குமே வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கீபோர்டில் டைப் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் வந்து வாபிள் ஆகிற மாதிரி வந்து நான் பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணல. ஃப்ரண்ட் சைடில் அந்த ஸ்டைப்ஸோட பார்க்குறதுக்கு லேப்டாப்போட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுது. டிஸ்பிளேயோட ஸ்பெக் வந்து நம்ம குயிக்காக பார்த்துலாம். 16 இன்ச் OLED டிஸ்பிளே 3K ரெசல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 0.2 மில்லிசெகண்ட், 128 ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. ஹை பிரைட்னஸ் மோடில் டிஸ்பிளே வந்து அரௌண்ட் ஒரு 400 nits போகும். பீக் பிரைட்னஸ் வந்து 500 nits சப்போர்ட் இருக்கு. 100% DCI P3 கலர் கேமெட் வந்து சப்போர்ட் பண்ணுது. வேசா ட்ரூ HDR 500 சர்டிஃபிகேஷன்மே வந்து வாங்கியிருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. கெப்பாசிட்டிவ் டச் டிஸ்பிளே, ஸ்டைலஸ் சப்போர்ட்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவரால் டிஸ்பிளே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த பிளாக் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா டீப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக பஞ்சியாக தேவைப்படுது அப்படின்னா கலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து மை ASUS ஆப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், மல்டிமீடியா யூசேஜ்க்குமே வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து பெருசாக வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. பட் என்ன அப்படின்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப பிரைட்டான பேனல் கிடையாது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப ஒரு பிரைட் லைட் இருக்குது அப்படின்றப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். இது ஒரு சூப்பரான மல்டிமீடியா டிவைஸ். டிஸ்பிளே மட்டும் இல்லை, ஆடியோலையுமே வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹார்மன் கார்டனால டியூன் பண்ண ஸ்பீக்கர்ஸ் பயங்கர லவுட் அண்ட் ஹை வால்யூம்லேயுமே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது. நமக்கு பெருசாக வந்து டிஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. பட் பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக இல்லை. மூவி ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓவரால் மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. வெப் கேம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 1080p கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெப் கேம் வந்து லோ லைட்டில் ஓரளவு டீசென்டான எக்ஸ்போஷர் இருக்குது. பெருசாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நாய்ஸ்மே வந்து விசிபிளாக இருக்கும். நல்ல பிரைட் லைட்டில் வெப் கேம் வந்து நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஆட்டோ ஃப்ரேமிங், போர்ட்ரேட் லைட்டு, ஐ கான்டாக்ட், பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்மே வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இதுலேயுமே வந்து கிடச்சிருது. ஸோ மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. கேஷுவலாக வந்து வீடியோ கால்ஸ் எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து லேப்டாப்போட இன்டர்னல் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி கீபோர்டுக்கு வந்து நம்பேட் இவங்க ப்ரொவைட் பண்ணல. ஒரு பெரிய சைஸ் லேப்டாப் தான். அந்த நம்பேட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனல் லேப்டாப்பில் வந்து அந்த நம்பர் கீ இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீ ட்ராவல் வந்து 1.1 mm இருக்குது. புதுசாக வந்து நீங்கள் இந்த கீபோர்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 days யூஸ் பண்ணாலே வந்து இந்த கீபோர்டுக்கு நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். கீபோர்டுக்கு வந்து பேக்லைட் சப்போர்ட் இருக்குது. ஒரு ஒயிட் பேக்லைட் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. RGB சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 3 லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ராக் பேட் எடுத்துட்டோம்னா ட்ராக் பேடோட ஏரியா வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கெஸ்டர் சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட், ரைட்டு, டாப் நம்ம ஸ்வைப் பண்ணாலே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, யூடியூப் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ட்ராக் பேட்மே வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 9HX370 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் லேப்டாப். ரா பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம பெருசாக வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அண்ட் AI டாஸ்க்குமே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட குயிக்காக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். 12 core 24 thread ப்ராசர், பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து 2 GHz இருக்குது. 4 nanometer பேஸ் பண்ண ப்ராசர் இது. பட் எஃபிஷியன்சி பற்றி வந்து பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். TDP வந்து 28 watt, GPU வந்து Radeon 890M யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து XDNA 2 NPU இருக்குது.
50 டாப் சப்போர்ட் இருக்கதா வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது 50 ட்ரில்லியன் ஆப்ரேஷன் பர் செகண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. 32 GB LPDDR 5X RAM சப்போர்ட் இருக்குது. இதோட டேட்டா ரேட் வந்து 7500 மெகா ட்ரான்ஸ்ஃபர் பர் செகண்டாக இருக்குது. 1 TB PCIe Gen 4 SSD வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SSD வந்து அப் டு 2 TB வரைக்குமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். Wi-Fi 7 அண்ட் Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட பெஞ்ச்மார்க்ஸ் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. மல்டி கோர் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து மேசிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லேப்டாப்பை பவரில் கனெக்ட் பண்ணி பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது ஸ்கோர்ஸ் வந்து மேசிவாக இருக்கும். அதுவே வந்து நம்ம பேட்டரியில் செக் பண்ணும்போது ஸ்கோர்ஸ் வந்து டிப் ஆகி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம பவர்லேருந்து அன்பிளக் பண்ணாலுமே வந்து ஸ்கோர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, பட் பெரிய மார்ஜினில் இல்லை. ஃபுல் ஸ்பீட் மோடில் சினிபெஞ்ச் R23 வந்து பெஞ்ச்மார்க் செக் பண்ணப்போ மல்டி கோர் ஸ்கோர் வந்து 16814 கிடச்சிது. அண்ட் சிங்கிள் கோர் வந்து 806 வந்து கிடச்சிருந்தது. மற்ற பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறோன்னு செக் பண்ணி பாருங்கள். பெஞ்ச்மார்க்ஸ்லேயுமே வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ரியல் வேர்ல்டில் ஹெவியாக வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறோம், ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நம்ம ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து எங்கேயுமே வந்து லேகு ஹிக்கப்ஸ் வந்து நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம். ஸோ லேப்டாப் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக டூவல் ஃபேன்ஸ் அண்ட் ஹீட் பைப்ஸ்மே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் ஆடுறப்போ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. பட் ஒன்ஸ் நம்ம கேமிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரேப்பிடாக வந்து கூல் ஆகிறது நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த லேப்டாப்பில் நாங்கள் பர்சனலாக வந்து ஜென்ஷன் இம்பாக்ட், Witcher 3, Forza Horizon 4, GTA 5 எல்லாமே வந்து ப்ளே பண்ணியிருந்தோம். GTA 5 ரீசெண்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல் ஸ்பீட் மோடில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம். Forza Horizon 4 வந்து FSR ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணப்போ அரௌண்ட் 50 to 55 FPS கிடச்சிது 1200p. FSR ஆஃப் பண்ணி ராக்கெட் லீக் ப்ளே பண்ணப்போ கன்சிஸ்டண்ட்டாக வந்து 80 to 90 FPS கிடச்சிது. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து 100 FPS கூட கிடச்சிருந்தது. அது பெரிய இன்டென்ஸான கேம் கிடையாது, பட் ஸ்டில் நல்ல ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே வந்து ராக்கெட் லீக்கில் கிடச்சிது. கேம் பிளே பண்ணுறப்போ 50 டிகிரி மார்க் வந்து ரீச் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். பட் லேப்டாப் வந்து குயிக்காக கூல் டவுன் ஆகிடுது. இது ஒரு பியூர் கேமிங் லேப்டாப் கிடையாது, பட் ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக இந்த லேப்டாப் வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் கேஷுவலாக ஹாப்பியாக கேம் பிளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகுது. ஓரளவு டீசெண்டான கேம் பிளேமே வந்து நமக்கு கிடைக்குது. ரெகுலர் டாஸ்க்கான ஃபோட்டோஷாப்பில் ஹெவியாக வந்து யூஸ் பண்ணுறீங்க, வீடியோ எடிட்டிங் மாதிரி டாஸ்க் வந்து இன்டென்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து பெருசாக வந்து நமக்கு அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. ரெண்டர் டைம் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. லேப்டாப்பில் டெடிகேட்டடாக வந்து கோபைலட் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கோபைலட் சாட் பாட் அண்ட் லைவ் கேப்ஷன் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் கோபைலட் ப்ளஸ் ஃபீச்சர் வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் இல்லை. அண்ட் பேட்டரியுமே வந்து இந்த லேப்டாப்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. 78 Wh பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எங்களோட நார்மல் யூசேஜில் ஈஸியாக வந்து 10+ ஹவர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து 65 வாட் சார்ஜருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி மொபைலுக்குமே வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். என்னோட S23 Ultra வந்து கம்ப்ளீட்டாக இந்த சார்ஜர் தான் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். லேப்டாப் வந்து less than 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஐடல் பேட்டரி ட்ரெயின்மே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அரௌண்ட் ஒரு 12% அப்படியே விட்டால் கூட வந்து நமக்கு 3 to 5% தான் வந்து ட்ரைன் ஆகுது. ரொம்ப பெருசாக டிராஸ்டிக்காக வந்து ட்ரைன் ஆகுறது நாங்கள் நோட்டீஸ் பண்ணல. ஸோ லேப்டாப் வந்து ப்ரொடக்டிவிட்டி யூஸ், அந்த எடிட்டிங் மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஈஸியாக ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து நமக்கு கிடைக்கிது. பட் நார்மல் மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் ஜென்ரல் யூசேஜில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து SOT கிடைக்குது. லேப்டாப்போட போர்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ரைட் சைடில் வந்து 2 போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து USB 3.2 Gen 2ல் டைப் ஏ போர்ட் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து ஃபுல் சைஸ் SD கார்டுமே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் சைடில் HDMI 2.1 போர்ட்டு அண்ட் 2 டைப் சி போர்ட், USB 4 Gen 3 சப்போர்ட் இருக்குது. தண்டர்போல்ட் சப்போர்ட் உள்ள போர்ட்ஸ் இது. 3.5mm ஆடியோ ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்போ ஜாக். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே, பேட்டரி இந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம காம்ப்ரமைஸே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் ஹெவியாக நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா கூட வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் மாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ASUS அண்ட் Ryzenோட காம்பினேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே மற்ற ஏரியாஸ்லாம் நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. பட் எங்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படின்னா லேப்டாப் டைப் ஏ போட்டு வந்து ஒன்று மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 டைப் ஏ போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். லேப்டாப்பில் அடிஷ்னலாக வந்து நம்ம வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக வந்து இந்த கேமிங் கண்ட்ரோலர்லாம் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு டைப் ஏ போட்டிருக்கிறதுனால. ஸோ நான் என்கிட்ட வந்து ஒரு ஒயர்டு கண்ட்ரோலர் தான் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் வந்து கடுப்பாக இருந்தது. இதுக்காகவே வந்து ஒரு USB ஹப் வாங்க வேண்டியதாக இருக்குது. 2 டைப்பே போட்டால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபைனல் வெர்டிக்ட் வந்தோன்னா இது ஒரு பவர் பேக்டு ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ண லேப்டாப். எந்த மாதிரி யூசர்ஸை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய லேப்டாப்னு பார்த்தோன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க அந்த ஆன் தி கோவில் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு சைட் ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும், மல்டி டாஸ்கிங் வந்து அதிகமாக பண்ணுவேன், இன்னொரு பக்கம் வந்து அதிகமாக மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்ற யூசர்ஸ், பியூர் ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்கு தின் அண்ட் லைட் வெயிட்டாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய லேப்டாப்பாக இருக்கும். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1.5 lakh வருது. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட்
ப்ரொவைட் பண்ணுறேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.